ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஔவையார் தினம்னு நமக்கு நினைவுக்கு வர்றது குழந்தைகளுக்காக ஆத்தி சூடி நல்வழி கொண்டை வந்து மூதுரை போன்ற நீதி நூல்களையும் விநாயகர்கள் என்ற தோத்து நூலை பாடியவர் தான் நினைவுக்கு வருவார். இவர் வந்து 3வது ஔவையார். உயரிய ஒழுக்கங்களையும் சிறந்த நீதிகளையும் எளிதாகவும் படிப்படியாக பயிற்றும் ஒரு நல்ல குழந்தை கல்வி திட்டத்தை முதலில் உருவாக்கி உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். அறிவுத்திறனுடைய பெண்பாளர் அனைவரையும் அந்த காலத்தில் ஔவையார் சொன்னாங்க தோணுது. ஔவை என்ற சொல் மூதாட்டி என்பதையும் இந்த முதுமை ஆண்டின் முயற்சியை குறித்தா அல்லது அறிவின் முயற்சியை குறித்தாங்கிறது தெரியல. தமிழ் வளர்த்த புலமை சிறுவுடன் திகழ்ந்தவர்கள் ஆண்களைப் போலவே பெண்களில் கடைச்சங்க நூலில் ஔவையார், வெள்ளி விதியார், ஆதிமதியார், பூதப்பாண்டியன் தேவியார் போன்ற பல பெண்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு ஞானத்தை அறிவுறுத்தல் கூடாது. இப்போ அவர்கள் அதற்கு தகுதியுடையவர்கள் அல்லர். அவர்கள் பாவம் பிறவிகள், ஆண்களை ஒட்டி வாழ்ந்து மடிய வேண்டியவர்கள், ஆண்களின் இன்ப சுகத்துக்காக ஏற்பட்டவர்கள் என்று பாரத நாட்டில் பெண்கள் ஒதுக்கப்பட்ட போது தமிழகத்தில் அந்த நிலைமை எப்போ இருந்ததில்லை. வள்ளல் பாரி, மலைமான் திருமுடிக்காரி, மலவர் கோமான், அதியன், காஞ்சி தலைவன், தொண்டைமான், சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே ஔவையார் சொல்லுக்கும் பெருமதிப்பு கொடுத்தாங்க. இந்த ஔவையார் சங்ககால ஔவையார். இவர் வந்து அதியமானோட நண்பர். அதியமான்கிட்ட வந்து அரிய நெல்லிக்கனியை அதியமான பெற்றவர். இவர் எழுதிய புறநானூற்று பாடல் ஒன்று பார்ப்போம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழியன் இல்லைனே. நிலைமை நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலைமை நீ வாழ்க. இந்த சங்ககால பெண் கவிஞர்கள் மிகுதியாக பாடல் பாடியவர் இவர் தான். அடுத்து சங்ககாலத்துக்கு பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் வந்து ஔவையார், கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், சேங்குடர் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து 2வது ஔவையார். இவர் பாடியவை தனித்தனி செயற்கள். பந்தன் நந்தாதி நூலும் அசதி கோவை என்ற ஒரு கோவையும் இவரால் இயற்றப்பட்டது. சிறந்த சிவபக்தர், விநாயகப் பெருமானை போற்றி வழிபட்டவர். இவர் வந்து 2வது ஔவையார். வேதாந்த குரல் எழுதிய ஒரு ஔவையார் வந்து இந்த ஔவையார் யாருடையும் சேராதவர். அவர் வந்து ஔவையாரை பற்றி பெரும்பாலும் நிறைய கதைகள் வந்து நிலவுது. நிறைய பேயை விரட்டியவரெல்லாம் சொல்கிறாங்க. இவரோட தனிப்பாடல் ஒன்று வந்து பிறரோடு நட்புடையவராகவும் பிறர்பால் இரக்கம் கொள்பவராகவும் பிறருக்கு கொடுத்து உதவுகிற மனமுள்ளவராகவும் ஒரு விளங்கினால் அவரை பிறவிகளே திருவுடையார் என்று போற்றலாம். இந்த கருத்துக்களை வந்து அழகி வெண்பாவடியில் அமைத்து பாடினார் ஔவையார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். இது எங்கே நடந்ததுன்னா ஒரு சோழ மன்னனோட அவையில் ஔவையாருக்கும் கம்பருக்கும் நடுவில் நடந்தது. கம்பரின் புலமையை வந்து பழக்கத்தால் படிந்தது என கூறியும் பிறவி குணங்களும் நட்பு, தயை, கொடை முதலியன அவர்பால் காணப்படாதவை என சுட்டி பழித்ததாகவும் ஔவையார் சுட்டி பழித்ததாக அமைகிறது.